சி கு ஏடு ஒரு கையை எடுத்துமா? சரி ஓகே, இப்போ நான் சொல்லி பார்க்குறேன். சி அவன் யாரோ சடையும் பெற சொன்னானே. இல்லை கூ கூ அது ஏதோ பாவு பேர் வந்துச்சே. சாட்சி பாவு பாவு. அப்படி விளாடுறதுலடா, உனக்கு விளாட்டே விளாடாது. இதெல்லாம் ஒரு கேமாடா. இந்த கேம் விளாடுறதுக்கு 4 தடவை பிச்சை எடுத்து வந்துருப்பேன்டா. நீ பிச்சை எடுக்கிறத விடு, தியேட்டர்ல சாரு பல்ப் வாங்கினதை பார்த்தனே. என்ன பிள்ளையா? என்னடே, அது பாய் ஃப்ரெண்ட் தள்ளிட்டு வந்துட்டு வேற ஒருத்தனுக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கு. அது உனக்கு தான் லைன் விடுதுன்னு நீ ஏன்டா ஏமாந்த? அப்பல எனக்கு நிறைய பிள்ளைய கிடைக்கும், பட் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் உங்களுக்கு? அது மேலே ஒரே தேங்காய் எண்ணெய் வாடை, 4 மணி ஸ்லிப்பர்லாம் போட்டிருக்கு. அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒன்லி ரிச் ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். தேட்டரில் நான் படத்தை பார்த்தோட நீ காமிச்ச படம் தான்டா பெரிய படமாக இருக்கு. பாத்தியாத? அப்புறம் நான் அவரே எது போல ஒன்றும் இல்லை, நானும் இந்த மோகினி சலூனுக்கு அப்படியே சொந்தக்காரன் வரலான்னு பார்க்குறேன். ஷீஸ் இன்ட்ரெஸ்டடு, பட் என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து தேட்டரில் சரியான கோவத்தில் இருந்தாடா. ஏனே தெரில. ஐ மேட் த ஃபர்ஸ்ட் மூவ்டா, அப்படியே கையை தொட்டு பார்த்தேன். என்னாச்சு? வெட்டிடுவேன்டா. எதடா? இல்லை, ஐ மீன் அப்படியே அந்த சீனையே வெட்டி விட்டான் மாப்பிள்ள. சீனை வெட்டிட்டா? ஆமாம். டேய், இந்த கூப்பூரில் நம்பர் கிடைக்கணும் இவருக்கு அப்புறம் தெரியும். டேய், இந்த கூப்பூரில் எல்லாத்தையும் சாமி கேட்கணும் ஆள்றா. டேய் தம்பிங்களா, இந்த சுடுகாடு வர்றது முக்கியம் இல்லடா. இங்கே பல ரூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கண்டகத்தில் எச்சிட்டு போகக்கூடாது, கண்ட காலத்தில் பேயக்கூடாது, மேயக்கூடாது. அப்படி பேஞ்சா என்ன ஆகும் சாமி? ஈரமாகும். அப்புறம் இன்னொரு முக்கியமாக விஷயம்டா, இந்த இடத்துல உங்கள் சொந்த ஜாமான் எதுவுமே இல்லைனாக்கா தொடவும் கூடாது. அப்படி தொட்டிங்க பேமெண்ட் கூட வரும். அப்போ ஏன் பொறுப்பு கிடையாது. டேய் என்னடா, இவர் வச்சு நம்ம காசு பார்க்கலான்னு பார்த்தா இவர் நம்ம வச்சு காசு பத்துருவாரு போல. நான் பயந்துட்டேன். என்னது பயந்துட்டேன்? டேய் சீக்கிரம் வாங்கடா. நான் பயந்துட்டேன் சாமி. டேய் யாராவது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்கக்கூடாது. சாமி என்னையா? பாத்தீங்களா, இப்பதானே சொன்னீங்க யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு. இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்களா? சோபோ இதை புடி. நான் எத்தலடா, சோஹோ எத்திருக்காண்டா. சாரி சாமி. மாப்பிள்ள அங்க உள்ள என்டர்டைன்மெண்ட் கேட்டல, இங்க நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாட்டிக்கிச்சு. நீ புதுசுல வா, உனக்கு இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் காட்டுறேன். வா 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 வா. மாட்டினாங்கடா பொம்பரை கட்ட மண்டையா. சாமி, இந்த செட்டப்ல எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் சுடுகாலத்துன்னு தான். என்ன பேக்கேஜ் வேணும் சாமி? இருக்கிறதுல பவரான பேக்கேஜா போடுங்க. சாமி அமிச்சிருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, காத்து. காத்து காத்துறம் காத்தாண்டா. சாமி வெயிட் பத்தல, மந்திரத்தை இன்னும் நல்லா ஹெவியா போடுங்க. ஒன்னையும் போட்டு மாட்டான். கொடுத்தோ சாமி ஃபார்ம் ஆயிட்டாரா? என்ன மந்திரம் வேலை செய்யுது? ஒருவேளை பவர் வந்துருச்சோ? வாய்ப்பு இல்லையே. எதுக்கு ஒன்று டெஸ்டிங்கை போட்டு பார்ப்போம்.
விஷயத்த சொல்லாமல் என்ன பண்ணுறீங்க? அதை தெரிஞ்சா நான் ஏன்டா காற்றுல வித்த கட்ட போகிறேன்? புட்டாவில் கட்டி டிகிரி பத்தாவில் கட்டி மடகிரி. டேய் கனி காத்திலே வந்துச்சுடா. டேய் கனி காத்திலே வந்துச்சுடா. டேய் வாட் அ மேன். உங்களுக்கு இன்னும் வயசே அவ்வளோ தெரியுமா? சாமி கரெக்டான கனியை தான் விட்டுறீங்களா? அவன் கனியை சொன்னான், நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. கூலா என்னமோ பண்ணுறாரா? டேய் யோகம் பழிச்சிருச்சுடா. இப்போ சொல்லுங்க என்ன வேணும்னு. இதே நீ இப்போ தான் கேட்குறியா? டீ செய்ய பண்ண கீவனை வச்சுட போகிறாரா? வேண்டியதை மட்டும் கேளு. நான் என்ன கேட்க போகிறேன்? ஒரு 20 வாழ்க்கை நீ இதாக ஆடுறதுக்கு ஒரு 4 டிஜிட் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. சாமி ஏதாச்சும் மந்திரம் சொல்லி எல்லா நம்பரையும் கொடுத்துருங்க சீக்கிரம். ஆமாம் சாமி, போகிறப்ப மாமா கல் உங்களுக்கு மில்ல வயசு வாங்கி கொடுக்குறேன். அப்படி மேலே போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுக்குறியா? ஏய் ஏய் என் மனுக்கு ஒரு அதிசயம் நிற்குதுடா. அதை அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு நம்பராக கொடுக்குறேன். கொடுங்க சாமி கொடுங்க. டேய் நல்லா கேட்டுக்கங்கடா. இது சாதா கனி இல்லடா, எங்களுக்கே பெரிய கனி. புரிஞ்சா? உங்களுக்கா? உங்களுக்குடா, எங்கள் நொம்போர் நொம்போர். உங்க கவனம் அங்கங்க செதறி கிடக்குது. அங்கங்க செதற விடாம அங்கேயே பிடிச்சி வச்சுக்கோ. என்னடா சாமி திடீர்னு தூய தமிழ்ல பேசுறாங்க? இந்த கனி எங்க உருண்டு போகுதோ அதை கவனமாக பார். புரியுதா? புரியுது சாமி. புரியுது சாமி. டேய் நோட் பண்றா நோட் பண்றா. டேய் நான் அவுத்துறேன்டா. ரெண்டுமே எங்கன்னா வைக்கலாம்ல? சாமி, இது என் ஃபோன் நம்பரு. பதட்டப்படாதே குழந்தாய். உன் ஃபோன் நம்பரில் தான் அந்த 4 நம்பரு அற்புத நம்பர் அது இருக்கு. ரெண்டமா தான் போட்டோம், அவன் ஃபோன் நம்பர் வந்திருக்கு. துப்பாக்கூறு மொத்தமே இப்படிதான். அப்படியா? ஊருக்குள்ள இந்த மாதிரி பல பீஸ் இருக்கு. காசுக்காண்டி வந்து ஏமாந்து இவனுங்களும் மொக்க நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க காசை. இது கண்ணு தெரியாம ஏதோ நம்பரை உருட்டி விடும். கடைசியில் பூத்தா வாங்கிட்டு போவானுங்க. மொத்த வித்து எதுக்கு தெரிஞ்சா இது பணக்காரனா இருக்காதா? அது இவனுங்களை மாதிரி ஆளு சொல்லி கொடுத்தாங்க. இது 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க பத்தியா? இவனுங்களை சொல்லணும். அது ஏமாறவனுங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனுங்க இருந்துட்டு தான் இருப்பானுங்க. என்ன பண்றது? ஐயோ பாரு 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 கோரிங் பண்ணுது. ஆனால் நான் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பேய்ங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்களா எப்போதுமே? அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் நடக்கும் எங்களுக்கு. உன் ஃபோன் நம்பர்லேயே தான் எல்லா நம்பரும் வச்சு இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தோமா? அதை பாதியாக பிரித்து எடுத்துக்குங்க. சாமி, இதை பாதியை பிரிச்சா எல்லா நம்பரும் இதுக்குள்ளே இருக்குமா? டேய் நவீன், இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதா? சோகோ அவ தாண்டா சொன்னேன் உன் ஃபோன் நம்பர்டா. சொல்றா. டேய் இப்போ என்ன திரும்பின? நான் தான் போய் சொல்லல உனக்கு திரும்ப சொல்லி. டேய் பெத்த பையில பேப்பையில டேய் பூங்கறையா. ஐயோ சாமி, இப்போ நீங்களே மிதி மீறிட்டீங்க. ஐயோ கழுத்து மிஸ்டே. அவர் தான் சொன்னார் தானே விதிமுறைகளை மீறக்கூடாது அப்படின்னு. ஜாண்டா நீ. அவன் தான் பரவாயில்ல சின்ன பையன், உங்களுக்கு அறிவு இல்லை? தம்பி
ஏப்பா பாஷா பேசுகிறேன்? ஆ உங்கள் 2 பேர்த்துல நான் மட்டும் இப்போ விதிமுறைகள் மீறாமல் இருக்கேன் சரியா? நான் ஏன் சாமி? நீனும் வீதியை மீறி விட்டாய் மகனே. வி மேட் மிஸ்டேக். டேய் தமிழ்ல பேசுடா. நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன சாமி பண்ணுறது? நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். வா பண்ணோம். சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குடா. ஆனா ஏமாத்தி சம்பாதிக்கூடாது. அதுக்கு பிச்சை எடுத்தலாம். ஆமாண்ணே. அண்ணா இது மெசேஜ்ண்ணே. இவனை என்ன நாள் பண்றா? அண்ணே ஃபர்ஸ்ட் அவனுங்களை ஏதாவது பண்ணணும். ஆமா. டேய் நீ அவன் மண்ணில் போடு. டேய் யாரோ என் தலையில் கொட்டுறாங்கடா. இவன் தலையில போட. சாமி யாரோ இங்கே தலையில் கொட்டுறாங்க. பயப்படாதீங்கடா. நான் இருக்கு. அண்ணே இவன் தலையை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கு. நான் தான் உனக்கு க்ரீன் லைட் கொடுத்துட்டல. ஓட அம்மா ஆமா. நம்பர் கிடைச்ச வரைக்கும் போதும். வா கிளம்புவோம். சாமி நாங்கள் கிளம்புறோம். அதை கொட்டுறோம். இந்த நம்பர் எதுல எடுக்கிறது? அதான் தெரியல. கேட்க மறந்துட்டு போய் கேட்டு வந்துருமா? அங்க போய் சாமி ருத்ர தண்டை ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் கேட்போமா? கேட்பா. சாமி ஃபுல் ஃபாஸ்ட்ல இருக்க போல. சாமி நீங்க கொடுத்த நம்பரை பிளாக்ல எடுக்கலாமா? அது முடியாத கவர்மெண்ட் விட மாட்டாங்க. கவர்மெண்ட் மாட்டாங்க. எதுல சாமி எடுக்கலாம்? 2 பேரும் குத்திக்கிட்டு வாங்க. வந்துட்டோம். சாமி சொல்லுங்க. இப்போ குடிப்பாங்க பாரு. இனிமா எவனாச்சும் ஜம்பிங் நம்பர் வாங்க சொல்லி சுடுவாங்க. பக்கம் வாங்க. இதான் நிலைமை உங்க எல்லாத்துக்கும். இதான்டா நிலைமை உங்க எல்லாத்துக்கும். இதான்டா நிலைமை உங்க எல்லாத்துக்கும். அண்ணா வேற ஏதாவது மெசேஜ்? அவ்வளோதான். ஆமாம் சாம்பா. என்னண்ணா இது மண்டையெல்லாம் ஒரே ஈரம் பெணுமா இருக்கு. ஆமா முடி இவன் நீட்டா வளர்த்து வச்சிருக்கீங்களே, இது காரணம் என்ன? எல்வின்டா அதெல்லாம் அப்படிதான். ஏய் இவன் எங்கேருந்து வரான்? இவன் தெரிச்சு போய் வரான். இவனா? ஏய் சாரி எல்வினா. இது அங்கே ஒரு புது ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்க. பாபிக்கு பாட்டியா? எனக்கு தெரியாம யார் அந்த இடத்துல கோழி பொரிக்கிறது? ஐயோ எப்போ பார்த்தாலும் கோழி சாம்பார் வடைன்னு அலெக்ஸ் தானே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அவனா? அவன் மாசம் அன்பிளாக் கொஞ்சம் செய்வான். அன்பிளாக்டா? இன்னைக்காவது மரியாதை ரெஸ்பெக்ட். அவர் யமன் கடைக்கு கஸ்டமர் கிடையாது. தெரியுமா? இன்னைக்காவது இந்த ஜீவனுக்கு மோச்சத்தை காட்டு. வறுமையா வறுமையா. மொத்தத்தில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வராது. வாட் இஸ் இட்? அது ஒரு சோக கதைடா. சோக கதையா? அன்னைக்கு இது லவ் ஸ்டோரி. நீங்க நான் கூட அவன் சந்தோஷத்தில் பாடிக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். வர வேற உங்கள் பேச்சு மேலே எனக்கு நம்பியாதே போச்சுண்ணே. அப்படியே சொன்ன? நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க. சொல்லிக்க மாட்டேன். அன்னைக்கு சுவாச பார்த்த கீழே விடும்போது நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. அப்படி கேட்கும்போது நான் அப்படி சொல்லிக்க மாட்டேன். யார் அன்னைக்கு கோழி பொரிக்கும் போது கடையில் 2 கஸ்டமர் வந்தாங்க மொட்டை. ஆமா அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க. இல்லை எதுக்கு அவன் பாடுறான் அப்படின்ட்டு. அப்படி அவன் கேட்கும் போது நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை 2 பேர்ல சொன்னீங்கண்ணே. சுவாச பார்த்தா கூட கீழே விழுந்துச்சு. அப்படியே சொன்னேன். உங்களுக்கு வர வர நாமகம் மாதிரி இதாகிடுச்சுண்ணே. இந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையோட ரத்தத்தையும் எடுத்து ஆமை ஓடு இல்லை ஆமை ஓடு அந்த குதிரையோட ரத்தத்தை எடுத்து ஆமை ஓடில் போட்டு ஐஸ் போட்டு சில்லுன்னு குடிச்சிங்கனாக்கா மெமரிக்கு நல்லதுண்ணே. இவங்கிற போனா ஐயோ அவன் பாடுறது ஒன்று தங்க முடியாது. இவன் வேற பாட வாங்க போகும். என்றைக்கும் நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்குறோம். அவங்கள அள வச்சு பார்க்குற வாழ்க்கை அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. 7 வருஷம் அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியாது. அப்போ எனக்கு வயசு 21. வேலை வெட்டிக்கு போகாமல் வெட்டியாக சுற்றின காலம். ஸ்கூல் ட்ராப் அவுட் வேறையா, எவனும் வேலையும் கொடுக்கல. என் வாழ்க்கையில் எதுவுமே உருப்படாது, வேஸ்ட்டு, தண்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப
லில்லி என் வாழ்க்கையில் வந்தா. அது ஒரு முழு பௌர்ணமி. என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினா. அவள் என் காதலி மட்டும் இல்லை, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட. எனக்குள்ள இந்த திறமையை அவள் தான் கண்டுபிடிச்சா. என்னை ஒரு மியூசிக் பேண்டில் சேர்த்து விட்டா. மறுபடியும் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எல்லாம் புதுசாக. என் வாழ்க்கையே மாறினுச்சு. நிறைய மியூசிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த கிட்டாரை வச்சு நிறைய கைத்தட்டல் சம்பாரித்தேன். எனக்காகவே ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கைத்தட்டலே ஒரு போதையாக மாறினுச்சு. மலேசியாலே பிக்கஸ்ட் மியூசிக் காம்படிஷன் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஆன் த டே ஈவெண்ட்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு. சிஸ்டம் வேலை செய்யாமல் போச்சு. மைக்கு வேலை செய்யாததுனால ஆடியன்ஸ்க்கு சவுண்டு சரியாக கேட்கல. மொத்த கூட்டத்தோட கைத்தட்டல் ஊழையாக மாறிச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டேன். இட் வாஸ் அ வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர். அந்த அவமானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல் தடவையாக குடிக்க ஆரம்பித்தேன். என்றைக்குமே தூங்குறதுக்கு முன்னே எனக்கு கால் பண்ணுவாள். அன்னைக்கும் கால் வந்தது. இருந்த கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பாவம் எல்லாத்தையும் அவன் மேலே கூட்டி தீர்த்துட்டேன். என் வார்த்தை ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அவள் ஒன்றுமே பேசலை, ஃபோனை வச்சுட்டா. நானும் திரும்பி காலும் பண்ணல. மறுநாள் அவள் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஆனால் அவள் இல்லை, அவள் ஃப்ரெண்டு. ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த அன்னைக்கு அவள் ரொம்ப அழுந்திருப்பாள. நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மனுஷன் கண்ணுக்கு தெரியும்ல, ஆனால் ஒரு தடவை கூட என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தூங்குறதுக்கு முன்ன நம்ம குரலை தான் கடைசியாக கேட்டுட்டு தூங்கணும்னு நினைக்கிறவங்க மனசை புண்படுத்தி தூங்க வைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம குரல் கேட்க அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும், ஒரு சின்ன சாரி கேட்குறதுல யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தவிக்கிறைய உள்ளுக்குள்ள ஏண்டி புள்ள நீ தூரம் போற உன்னை சுத்தி வருகையில நீ பார்க்கிற பார்வையில் உருகிற மாம புரிஞ்சிக்கோ சின்ன புள்ள நீ சிரிக்கிற சிரிப்புல சோகம் மறையுது ஏனோ புரியவில்லை நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு அவிக்கிறைய உள்ளுக்குள்ள ஏண்டி புள்ள நீ தூரம் போ
இடம் ஒண்ணு ஒதுக்கி வச்ச உனக்காக வாடி புள்ள என் மூச்சு காத்தா உன நினைச்சி அட நான் சுவாசிக்கிறேன் என் காதல சொல்ல வந்த தலையில உள்ள ரோசா பூவாடி போகும் காதலும் ஆடிடுமா எனக்காக்கும் கோழி போல கை கோட்டு ஒன்ன காப்ப காதல புரிஞ்சிக்கம்மா நிலவே நான் நேரில் பார்த்த மறுகணும் மனச தொலைச்ச மனசு உன்கிட்ட தாண்டி இருக்கு என்னமோ தெரியல ஒழுங்கா நடக்க முடியல உன் மேலதான் இருக்கு உன் மேலதான் இருக்கு நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு பவிக்கிறைய உள்ளுக்குள்ள எண்ணி புள்ள நீ தூரம் போல உன்னை சுத்தி வருகையில நீ பார்க்கிற பார்வையில் உருகிற மாம புரிஞ்சிக்கோ சின்ன புள்ள நீ சிரிக்கிற சிரிப்புல சோகம் வரையுது ஏனோ புரியவில்லை யோ இவன் இதை ஏன்ட்ட கொடுத்துட்டு போறா? ஏய் நீ ஒரு விஷயத்த கவனிக்கல. என்னது? யஸ்மின் யாரை பார்த்து இருந்துச்சு? யஸ்மின் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியல, சொல்லுங்க. அதுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டுனா பிடிக்குமா? அப்போ அவனை பிடிக்காதா? அப்போ என்ன நினைச்சேன் யஸ்மினோட டேஸ்ட் இவ்வளோ பேடா இருக்காதுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த கிட்டாரை வச்சு நீ ஏன் யஸ்மினுக்கு ஒரு பாட்டு எழுதி பாடக்கூடாது? ஆமால, நான் பாடினா அப்போ அதுக்கு பிடிக்கும் தானே. இப்போலேருந்து எனக்குள்ள இருக்கிற வைரமுத்துவை நான் வெளியே கொண்டு வர போறேன். வைரமுத்து பாட மாட்டாங்க.